Hello and welcome back to another episode of Formula series and you are watching me on Prep Catalyst. Yes, கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்துட்டு ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் கேட்டதுனால ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸோடைய ஒன் ஷாட் வீடியோ இது. ஸோ ஆஸ் குவிக் அஸ் தட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். எஸ், நேற்று கேட்டிங்க, இன்னைக்கு வீடியோ வந்திருக்கு. ஓகே, ஸோ மேக் இட் ஆஸ் அ யூஸ்ஃபுல் திங். சரியா, அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடியது. ஓகேவா, இனிமேல் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஒன் டேக்குள்ளே வீடியோ வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா, எஸ், நம்ம இப்போ டாபிக்குள்ளே போவோம். எஸ், ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும். ஓகே, ஸோ ஆரம்பிப்போமா? எஸ், இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ்ஸுங்கிறது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆருங்கிறது ரேடியஸ் அண்டு தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, இப்போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் T1லேருந்து T2க்கு ஒமேகா டிடி. ஓகே, இது தீட்டாக்கு உண்டான ஒரு ஃபார்முலா. இப்போ ஒமேகான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி, டி தீட்டா பை டிடின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, அதாவது தீட்டாக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3t² ப்ளஸ் 2t அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா திஸ் கேன் பி டிஃபரன்ஷியேட்டட் டு கெட் நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா, ஒமேகா கிடைக்கிறதுக்கு உண்டான நம்ம வேலையை பார்க்க முடியும். டி தீட்டா பை டிடின்னு போட்டால் இந்த ஈக்குவேஷனில் நம்ம போடும்போது வி கெட் ஒமேகா. சரியா, அதுதான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சது. ஓகே, இப்போது ஒமேகாக்கும் ஃப்ரீக்குவென்சிக்குமே வித்தியாசம் தெரியாத சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வந்துட்டு ரேடியன்ஸு. ஓகே, ரேடியன்ஸ் சாரிப்பா, எஸ், ஒமேகா வந்துட்டு ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகேவா, அதோட யூனிட்ஸ். ஓகே, கொஸ்டினில் வந்துட்டு ரேடியன் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா தே ஹேவ் கிவன் ஒமேகா, ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரீக்குவென்சினா ஃப்ரீக்குவென்சி ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்டு இல்லைனா ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, தட் யூ கைஸ் நீட் டு நோட். ஓகேவா, ஒமேகாக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் இதுதான் வித்தியாசம். ஓகே, இன்னொன்று என்னென்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/tன்னு சொல்லலாம், 2π/tன்னு சொல்லலாம். ஓகே, இல்லைனா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πfன்னு சொல்லலாம். இது ஒரு ஃபார்முலா. சரியா, ஓகே, யூ கைஸ் கோ வித் திஸ். சரியா, அதனால் அடுத்தது போவோமா? இப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்க்கு வருவோம். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் என்னன்னு வச்சுப்போம். n இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 2π. சரியா, இது ஒரு ஃபார்முலாடா. தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், 2πங்கிறது 2π. ஓகே, என்னங்கிறது நமக்கு கிடைச்சிடும். சரியா, அப்போ வந்துட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் 2 ரொட்டேஷன் அப்படின்னு கேட்டால் 2 × 2π அப்படின்னு போட்டால் நமக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைத்து விடும். ஓகே, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்க்கு அதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வெலாசிட்டிக்கு வருவோம். வெலாசிட்டி, எஸ், வெலாசிட்டின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் ஒரே ஃபார்முலாவே போட்டு அடி நடித்ததில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர், கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர் சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா v பர்பண்டிகுலர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஓகே, v பர்பண்டிகுலர் வில் பி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. கரெக்டாக, சைன் 90னா 1ன்னு வரும். கரெக்டாக, அதனால் இந்த ஃபார்முலாவை போட்டு அடின்னு நம்ம அடிக்க முடியும். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. v பர்பண்டிகுலர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஆருங்கிறது ரேடியஸு, ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. யூ கைஸ் நோ, ரைட்? சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டார்க்குக்கு போவோம். டார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதனால் யூ கைஸ் பே அட்டென்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, டார்க்கு இப்போது டார்க்கை பற்றி ஒரு கான்செப்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போவோம். ஓகே, இப்படி ஒரு லீவர் இருக்குது. இது ஒரு ஸ்பேனர் கைண்ட் ஆஃப் திங்குன்னு வச்சுக்கலாமா? ஸ்பேனர் கைண்ட் ஆஃப் திங்குன்னு வச்சுக்கலாம். இது சுத்தம் இல்லை, இப்படி அட்டாச் ஆகிருக்கு, இப்படி சுத்தம். ஓகேவா, அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக சுத்தும். இல்லை இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக சுத்தும். எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா சுத்தாது அப்படின்னு பார்த்தா
இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா சுத்தாது. நோ ரொட்டேஷன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸு இப்படி தான் படிக்கணும். ஓகே, நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒழுங்காக வீடியோ போடுறேன். அது வரைக்கும் யூ கைஸ் மேனேஜ் வித் த ஃபார்முலா. சரியா? இப்போது ஃபோர்ஸ் ஆக்டிங் along the axis does not contribute torque அப்படின்னு சொல்ல போகிறேன். do not contribute to torque. இது வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த ஆக்சிஸ் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு டார்க்கு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டார்க்குக்கு ஃபார்முலா இருக்குது. டவ் இஸ் ஈக்குவல் டு டார்க் வந்துட்டு டவுன்னு சொல்லுவோம். டவ் இஸ் ஈக்குவல் டு பேசிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். ஓகேவா? இதே இன்னொன்று டவ் வந்துட்டு நமக்கு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட். நார்மலான மெக்கானிக்ஸில் ஃபோர்ஸ்னால் ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் டார்க்கு தான் ஃபோர்ஸ். ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆங்குலர் ஆக்சலரேஷன் தான் ஆல்ஃபா. ஓகேவா? ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. ஐ வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ யூ கைஸ் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ டவ் வந்துட்டு நமக்கு ஆர் கிராஸ் எஃப் வில் பி ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. எழுதலாம், கண்டிப்பாக எழுதலாம். விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருவாங்க, ஆங்குலர் ஆக்சலரேஷன் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஃபோர்ஸ் கேட்பாங்க, ரேடியஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்படின்னு நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 ஸ்டார் போட்டிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸுக்கு அனலாகஸ்ன்னு சொன்னேன். எப்படி அப்படின்னு பார்த்தா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதே வருதா? அதே மாதிரி தான்டா இங்கே. ஓகே, ஸோ நான் இது மாதிரி அனாலஜி வரும்போது இடத்துலலாம் சொல்கிறேன். சரியா? இப்போ நம்ம டார்க்கு பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட்டு ஃபார் ரொட்டேஷனல் ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஈக்குவிலிபிரியம்னா ஃபோர்ஸ் எஃப் நெட் வந்துட்டு 0வாக இருக்கணும். ஃபார் ரொட்டேஷனல் ஈக்குவிலிபிரியம் டவு நெட் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ சீசா டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குடா. சீசா டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி இப்படி ஒரு மாஸ் வச்சுட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ யூ கைஸ் ஃபாலோ. இப்படி ஒரு சீசா வச்சுட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு 5 kg மாஸ் இருக்குது. இந்த இடத்துல R1 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு R2 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 10 kg மாஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி வந்துட்டு இதை பேலன்சிங் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டவ் கிளாக்வைஸ், டவ் ஆன்டி கிளாக்வைஸ் வில் பி ஈக்குவல் டு டவ் கிளாக்வைஸ் அப்படின்னு போட்டு நம்ம என்ன போடலாம்? R1 இன்ட்டு F1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் இன்ட்டு F2 அப்படின்னு போட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். யூ கைஸ் நோ ரைட். அது சும்மா இது ரிவிஷன் செஷன் தான். ஓகேவா? அதனால நான் இது சொல்கிறேன். ஃபார் ஈக்குவிலிபிரியம் டவ்வை வந்துட்டு கன்சர்வ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். யூ கைஸ் குட் மேனேஜ்னு நினைக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போல் இருக்குது. போல்னா சப்போர்ட். சரியா? இதில் ஒரு பால் இருக்கா? இதை நம்ம வந்துட்டு ஸ்லைடு பண்ணி வச்சுருக்கோம். பிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்துட்டு நமக்கு எல்னா இந்த இடம் தீட்டானா இது என்ன? திஸ் வில் பி எல் காஸ் தீட்டா. கரெக்டா? எல் காஸ் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த பாலுக்கு கீழே தானே எம்ஜி வேலை செய்யும். எம்ஜிக்கு பர்பண்டிகுலர் தானே நம்ம ஆர் கிராஸ் எஃப் இல்லையா? ஆர் பர்பண்டிகுலர். அதை சொல்ல மாட்டேன்னா எஃப் பர்பண்டிகுலர் பசங்களா இது? ஓகே, அது நான் சொல்லணும்ல. எஸ், சாரி. இங்கே எஃப் பர்பண்டிகுலர்னு நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, டவ் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டவ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஎல் சைன் தீட்டா. ஓகே, யூ கைஸ் கோ வித் திஸ் ஃபார்முலா. சரியா? இப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு இப்படி தான் நீங்கள் ஃபார்முலா போட்டுக்கணும்.
ஓகே எம்ஜிஎல் சைன் தீட்டா பார்த்துட்டோம். இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வருவோம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்னு தெரியும். இப்போ ஒரு ஃபேன் சும்மா இருக்குது. ஓகே, ஒரு ஃபேனு சும்மா இருக்குது. அப்படி சும்மா இருக்கும்போது நமக்கு ஓகே டன். இப்போ சும்மா இருக்கிற ஒரு ஃபேன் இருக்குது, அதை நம்ம சுற்றணும் கரெக்டாக. சுற்றுறதுக்கு தேவையான நம்ம ஒரு ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சாரி பசங்களா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னா, அது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அது சுத்தமாக ஆரம்பிக்கும். அந்த எந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கோ அதுதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் வில் பி ஈக்குவல் டு சம்மேஷன் இன்ட்டு mr². எம்ங்கிறது மாசு, ரேடியஸ், ஓகே ஆர். ஓகேவா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் சம்மேஷன் I இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் mr². ஓகேவா, நெக்ஸ்ட் போவோம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் myன்னு எழுதவா, சாரி பசங்களா டைம் ஆயிரும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் அ பிவைக்யூ திங். சரியா, இது ஒரு பிவைக்யூ பசங்களா. ஸோ யூ கைஸ் மேனேஜ் வித் திஸ். சரியா, இப்போ வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் என்ன ரிலேஷன்னு பார்ப்போம். I இஸ் ஈக்குவல் டு mk². கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வச்சு நமக்கு எதில் கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வச்சு 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யூ கைஸ் வரி பண்ணி தான் ஆகணும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனும் முக்கியம். 2022 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். சரியா, நெக்ஸ்ட்டு போவோம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பேரலல் ஆக்சஸ் தியரம் அப்படின்னு பார்ப்போம். பேரலல் ஆக்சஸ், பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தேவையில்லடா பசங்களா, அது நான் நடத்துகிறேன். பேரலல் ஆக்சஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். சரியா, அது நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். பேரலல் ஆக்சஸ் தியரம், பிகாஸ் பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் ஜஸ்ட் எல்லாம் நான் தர முடியாது, கான்செப்டாக நடத்தணும். பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் வந்துட்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் நடத்தினா மட்டும்தான் புரியும். பேரலல் ஆக்சஸ் தியரம் ஃபார்முலா வச்சு மேனேஜ் பண்ணலாம். சரியா, அப்போது என்ன அப்படின்னு பார்த்தா, இனர்ஷியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி ஈக்குவல் டு ICOM ப்ளஸ் MA² இல்லைனா mr² கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நான் பாடிஸ்க்கு இப்போ தரேன், பட் இது அதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லணும் இல்லையா, அதனால நான் இதை சொல்கிறேன். ஓகே, இப்படி ஒரு டிஸ்க் இருக்குடா, டிஸ்க். ஓகே, திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்க்கு. ஓகேவா, இப்படி நமக்கு ஆக்சிஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஓகே, இப்படி நமக்கு சுற்றணும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி ஈக்குவல் டு mr²/2ன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஆக்சிஸை ஷிஃப்ட் பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I2 இந்த இடத்துல நமக்கு I1, இந்த இடத்துல I2ன்னு இருக்குது. I2 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா mr²/2 ப்ளஸ் mr². இதுதான் பேரலல் ஆக்சஸ் தியரம். இப்போ என்ன வரும், 2 + 1 3mr²/2ன்னு கிடைக்கும். ஓகேவா, இதுதான்டா பேரலல் ஆக்சஸ் தியரம். நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான், இப்படி தான் பேரலல் ஆக்சஸ் தியரம் நமக்கு வேலை செய்யும். அப்படின்னா சிமெட்ரிக்கல் பாடிஸோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பார்ப்போம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிமெட்ரிக்கல் பாடிஸ். ஃபஸ்ட்டு ராடுடா பசங்களா, ராடில் ஒரு கான்செப்டும் இருக்குது. ராட் இஸ் ஈக்குவல் டு mL²/12. ராடோட சென்டர் ஆஃப் மாஸில் சுற்றக்கூடியது. இதுதான் அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக இருக்கும், இப்படி சுற்றுறது. ஓகே, அதுதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ ராடை மடக்கிட்டோம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா மாறும், ராடு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, நமக்கு ராடை இப்படி மடக்கிட்டோம். ஓகே, ஸோ தட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிமைன்ஸ் சேம். ஓகே, ஸோ யூ கைஸ் நீட் நாட் கன்ஃபியூஸ். ஓகே, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிமைன் சேம். ஓகேவா, வெயிட், இப்படி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்படி இருந்துச்சுனாலும் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிமைன்ஸ் சேம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, வி கோ ஃபார் ரிங் வில் பி ஈக்குவல் டு
mr square. ஓகே, டிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா disk will be equal to disk will be equal to mr square by 2ன்னு போடலாம். ஓகே, ஸோ இது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ ஹாலோ ஸ்பியரு, ஹாலோ சிலிண்டரு இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு பார்த்தா ஹாலோ சிலிண்டர் வில் பி ஈக்குவல் டு ரிங்கு. ஓகே, ஹாலோ சிலிண்டரும் ரிங்குக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமாக தான் இருக்கும். இப்போ சாலிட் சிலிண்டர்னு எடுத்துக்கலாம். சாலிட் சிலிண்டர் வில் பி ஈக்குவல் டு சாலிட் சிலிண்டர்னா நம்ம டிஸ்க்குன்னு எடுத்துக்க முடியும். ஸோ யூ கைஸ் மேனேஜ் வித் திஸ். சரியா, இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நம்ம ஸ்பியருக்கு வருவோம். ஸ்பியர் அப்படின்னு பார்த்தா சாலிடு ஹாலோன்னு 2 இருக்குது. சாலிடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 2/5 mr ஸ்கொயர். சரியா, ஹாலோ ஸ்பியருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 2/3 mr ஸ்கொயர். 2/3 mr ஸ்கொயர். சரியா, யூ கைஸ் மேனேஜ் வித் திஸ். ஓகேவா? இப்போ எப்படி எந்த ஆக்சஸில் எடுத்திருக்கோன்னு உங்களுக்கே தெரியும்லடா, அது நான் சொல்லணுமா? இந்த ஆக்சஸில் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த ஆக்சஸில் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ஒரு ஸ்பியர்னு யூ கைஸ் கன்சிடர். ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் பாடி இது கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். காம்ப்ளெக்ஸ் பாடி இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் அ சிலிண்டர். திஸ் இஸ் நாட் அ ராடு. தெரியும்ல, இது ராடு கிடையாது, இது ஒரு சிலிண்டர் அப்படின்னு நமக்கு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு நான் சால்வ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி ஈக்குவல் டு mr ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ml ஸ்கொயர் பை 12 அப்படிங்கிறது தான் இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக நமக்கு இருக்கும். சரியா, யூ கைஸ் மேனேஜ் வித் திஸ். mr ஸ்கொயர் பை 4 ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இது டயமெட்ரிக்கலாக எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு டிஸ்க்கு ஹரிசாண்டலாக எடுத்தோம், இது டயமெட்ரிக்கலாக எடுத்திருக்கோம். ஓகே, யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நெக்ஸ்ட்டு போவோம். ஆங்குலர் மொமெண்டம் L is equal to I ஒமேகா அப்படின்னு நமக்கே தெரியும். L is equal to mvr sin theta நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு r cross p கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ தட் நமக்கு sin theta வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்க்கு வருவோம். என்ன மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்த்தா கைனமேட்டிக்ஸ் மாதிரியே இந்த இடத்துல ஒரு மெக்கானிக்ஸ் வரும். ஓகே, தட் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். என்ன அப்படின்னு பார்த்தா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. கைனமேட்டிக்ஸில் லாஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரியே இங்கே பார்க்கணும். v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at, s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர். அப்புறமேட்டு வேறு என்ன இருக்குது? s இஸ் ஈக்குவல் டு v ப்ளஸ் u பை 2ன்னு இருக்கா? v ப்ளஸ் u பை 2 இன்ட்டு t. ஓகே, இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் நமக்கு வரும். இதே மாதிரியே ஒமேகா ஃபைனல் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு தீட்டா வருமா? ஆல்ஃபா தீட்டா. ஓகே, ஒமேகா ஃபைனல் வில் பி ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி. ஓகே, தீட்டா வில் பி ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஆல்ஃபா டி ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு theta will be equal to omega final plus omega initial by 2 into t. நமக்கே தெரியுமா? this you guys understand. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? இது மெக்கானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. you guys need to remember this. ஓகேவா? இது வச்சு அனாலஜி நமக்கு கேட்க முடியும். ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டின்னு வச்சு விளையாடலாம் இதில் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? ஒரே நிமிஷம். இப்போது நமக்கு ஒரு ராடு இருக்குது, இப்படி ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம ஒரு ராடு வச்சுருக்கோம். என்னது? ஒரு ராடு இருக்குது. அது இப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கிட்டு ஒரு கத்திரிக்கோலை வச்சு நம்ம, இது கத்திரிக்கோள்னு அசியூம் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. சரியா? கட் பண்ணிட்டோம். கட் பண்ணும்போது ஆல்ஃபா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 3g/2l. இதனோட லென்த்து தான் L. ஓகே, 3g/2l தான் நமக்கு
ஆல்ஃபாவாக வரும். ஓகே, திஸ் கண்டிஷன் யூ கைஸ் ரிமெம்பர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு வருவோம். கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு half mv². நார்மலானது. ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு மாஸுக்கு அனலாகஸ்ன்னு என்ன சொன்னேன்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஐ. இப்போ வெலாசிட்டிக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ½ ω². அவ்வளோதான்டா கைனடிக் எனர்ஜி இங்கே வந்துருச்சு. ஓகே, நமக்கு கைனடிக் எனர்ஜின்னு பார்த்தோன்னே என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஒழுங்காக படிச்சிருந்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஒர்க்குன்னு நமக்கு வரணும். அதுதான் வந்துட்டு படித்தவனுக்கு அழகு. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஒர்க்கு அப்படின்னு தெரியணும். அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜினா கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் வில் பி ஈக்குவல் டு ஒர்க்கு. அப்படின்னா என்ன? ½ × I × ω2 மைனஸ் ω1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒர்க்குன்னு வருமா? எஸ், ஒர்க்குன்னு வரணும். இது ரெண்டு ஒமேகா, இது வந்துட்டு W ஒர்க்கு. ஓகேவா? யூ கைஸ் டூ நோ த டிஃப்ரென்ஸ். சரியா? இங்கே நான் இது சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வென் ஸ்டாப்பிங் அக்கர்ஸ். இப்போ ஒரு வீலை ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஒரு வீலை ஸ்டாப் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும். வென் ஸ்டாப்பிங் ω2 வில் பி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஒர்க் டன் இன் ஸ்டாப்பிங்னு கேட்டால் ω2 0ன்னு எடுத்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி யூ கைஸ் கேன் சால்வ். சரியா? நெக்ஸ்ட்டு போவோமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒர்க்கு நார்மலாக நமக்கு தெரியும் F.S. ஒர்க்கு ரொட்டேஷன் மெக்கானிக்ஸில் என்ன? ஃபோர்ஸுக்கு அனலாகஸ் டார்க்குன்னு சொன்னேன். எஸ்ஸுக்கு அனலாகஸ் தீட்டா. ஓகே, ஸோ யூ கைஸ் ரிமெம்பர் திஸ். இல்லைனா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். டவ் இன்டூ θ2 மைனஸ் θ1. திஸ் யூ கைஸ் கோ வித் திஸ் ஃபார்முலா. சரியா? ஒர்க்கு நம்ம இப்படி கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு போவோம். பவர் will be equal to F.V. Power will be equal to tau into velocity omega, tau into omega. So you guys carry on. பவர் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரே நிமிஷம் பசங்களா, பவர் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒழுங்காக வரமாட்டேங்குது. பவர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு angular momentum also I said. Next இப்போ when a mass is rotating in a plane, when a mass is rotating in a plane, angular momentum L will be perpendicular to the plane. plane. ஓகேவா? திஸ் யூ கைஸ் ரிமெம்பர். ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். சரியா? இப்போ மொமெண்டம் எடுப்போம். P is equal to √2 × m × கைனடிக் எனர்ஜி. நமக்கு தெரியுமா? இப்போ ஆங்குலர் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு 2 × மாஸுக்கு அனலாகஸ் என்னன்னு சொன்னேன்? I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜிக்கே யூஸ். சரியா? பவர், மொமெண்டம் அண்டு லீனியர் மொமெண்டத்துக்கு இது ஒரு ரிலேஷன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். கரெக்டாக? ஃபோர்ஸ் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ டார்க்கு சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு போவோமா? ஆக்சுவலாக நான் லாஸ் ஆஃப் மோஷன் நடத்திட்டு தான் இதுக்கு வந்திருக்கணும். பட் யூ கைஸ் ஆஸ்க்டு ரைட். அதனால் நான் வந்துட்டு நேரடியாக ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் குதித்து விட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ் ஆஃப் மோஷன் வர மாதிரி பார்த்துக்கிறேன். Fnet ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தா, Fnet வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தா மொமெண்டம் வந்துட்டு நம்ம கன்சர்வ் பண்ண முடியும். m1v1 ஈக்குவல் டு m2v2. என்ன கேஸு? ரீகாயில் வெலாசிட்டி கேஸு. அதாவது நமக்கு கன்னோட ரீகாயிலை பற்றி பார்க்க முடியும். அதோட சென்டர் ஆஃப் மாஸில் நம்ம கொலிஷன் ஆஃப் செல்லு பார்த்துருக்கோம். எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் செல்லு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ டவு நெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா I1 ω1 ஈக்குவல் டு I2 ω2. திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். கன்சர்வேஷன் ஆஃப் டார்க், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப்
ஆங்குலர் மொமெண்டம், அது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு ஃபார்முலா தரேன். T1/T2 will be equal to ω2/ω1, ω2/ω1. This you guys need to remember. சரியா, நெக்ஸ்ட் போவோம். if radius of sphere is increased, radius of sphere increase பண்றோம், radius of sphere is increased keeping mass constant அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா angular momentum remains constant. keeping mass constant, then angular momentum அதுவும் இல்லாமல் angular momentum directly proportional to moment of inertia நமக்கே தெரியும். ஓகே, angular momentum remains constant. ஓகேவா, நமக்கு டைரெக்டாக கொஸ்டின் கேட்க முடியும் இதுலேருந்து. ஸோ யூ கைஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் லீனியர் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்குலர் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இதுன்னு கொடுத்துருக்கேன். ஆங்குலர் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. திஸ் தே கேன் ஆஸ்க். சரியா, நெக்ஸ்ட். இப்போ அடுத்தது போவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா ரோலிங் முடிச்சிட்டா முடிஞ்சுது. ரோலிங் டெலிட்டடுன்னு வானுங்க, ஆனால் கேட்டு வச்சுருவானுங்க. ஸோ யூ கைஸ் பெட்டர் லேர்ன். சரியா, ரோலிங் அப்படின்னு பார்த்தா இன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் velocity will be zero. சரியா, this you guys remember. next, kinetic energy translational is to kinetic energy rotational is to kinetic energy total அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அதனோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1:k²/r² is to 1+k²/r². இதை வச்சு நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் யூ கைஸ் ரிமெம்பர் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ட்ரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், டோட்டல். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா. ஆக்சிலரேஷன் g sin θ இன்க்ளைன்டு பிளேன்லடா பசங்களா, இது இன்க்ளைன்டு பிளேனில். ஓகே, இன்க்ளைன்டு பிளேனில், இப்படி இன்க்ளைண்டாக இருக்கிற பிளேனில். ஓகே, θ acceleration will be equal to rolling motion டா இது. acceleration will be equal to g sin θ by 1+k²/r². velocity will be equal to v² will be equal to 2gh upon 1+k²/r². இந்த ரெண்டு ஃபார்முலாவும் they can ask frequently. சரியா, இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் mu is equal to அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, I tan theta by I plus mr². ஓகே, திஸ் யூ கைஸ் ரிமெம்பர். சரியா, நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பாடியை இன்க்ளைன்ட் பிளேன்லேருந்து மேலே உருட்டி விட்றோம். ஹூஸ் k²/r² வேல்யூ இஸ் லோ, that body reaches quick அப்படின்னு எழுதுறேன். ஓகே, எந்த ஒரு பாடியை நம்ம மேலேருந்து உருட்டி விட்டாலும் அதனோட k²/r² வேல்யூ சின்னதாக இருக்கும்போது அந்த பாடி ஃபஸ்ட்டு கீழே வந்து விழுந்துடும். சரியா, அதனால் நமக்கு ரொட்டேஷன் மெக்கானிக்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ கைஸ், பாய், see you, bye.